கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு கோவை விஸ்வநாதனின் அன்பான வணக்கங்கள். கடந்த சில மாதங்களாக பங்குச்சந்தை சிவப்பு மயமாக காட்சியளித்து தற்பொழுது கடந்த 2 நாட்களாக ஒரு உற்சாகத்துடன் பசுமையாக காட்சியளிக்கிறது என்பதை பார்க்க நமக்கெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்குது. இண்டெக்ஸ் மற்றும் சில குறிப்பிட்ட வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸு அந்த இண்டெக்ஸை மேல் நோக்கி இந்த சைக்கலாஜிக்கல் லெவல் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, 25,000, அந்த 25,000க்கு மேலே கடந்த சில நாட்களாக ஒரு 2 தினங்களாக வர்த்தகமாகிக் கொண்டு இருப்பது என்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. ஆனால் நம்ம கையில் இருக்கிற பங்குகள் அந்த அளவுக்கு நமக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை கொடுத்துருக்கா அப்படின்னா அது கொஞ்சம் சற்று கேள்விக்குறியாகத்தான் இருக்குது. அதுக்கு காரணம் என்ன? ஒன்று, நடந்து முடிந்த அல்லது நடப்பில் வந்து கொண்டிருக்கின்ற சில பங்குகளின் காலாண்டு முடிவுகளினுடைய தாக்கம். இரண்டாவதாக நம்ம யூஎஸ் ட்ரம்ப் டேரிஃப் அதனுடைய தாக்கம். அதில் சில பங்குகள் தொடர்பு இருப்பதும் சில பங்குகள் தொடர்பு இல்லாததும் இருப்பதும் நமக்கு தெரியும். அப்போது அந்த மாதிரியான பங்குகளை தேர்ந்தெடுத்து வர்த்தகம் செய்வதோ அல்லது முதலீடு செய்வதோ என்பது சற்று திறமையான ஒரு வேலையாகத்தான் இன்றைய காலகட்டத்தில் நமக்கு இருக்குது. ஒரு சவாலாக இருக்குன்னு கூட சொல்லலாம். இது ஒரு பக்கம். சந்தையில் முதலீடு மற்றும் வர்த்தகம் என்பது ரிஸ்க் ரிவார்டை நாம் நல்லா தெரிஞ்சிட்டு முறையாக பயிற்சி மேற்கொண்டு இதில் நுழைந்தால் ஒரு கணிசமான ஒரு லாபம் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது எப்போ அப்படின்னா, ஃபண்டமெண்டல் அண்டு டெக்னிக்கலாக நம்ம முறையாக கற்று முறையாக ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணி பங்கு விலை அதிகமாக போக வேண்டும், மேலும் ஏற ஏற நம்ம வாங்கியிருக்கிற பங்குகளுடைய லாபம் அதிகமாக வேண்டுமென்றால் ஒரு ஸ்ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ்ன்னு போட்டுக்கிட்டு போகிறது, அதுக்கு அந்த ஜிடிடி ஆர்டர்லாம் அப்ளை பண்ணி செய்கிறதுங்கிறது ஒரு யுக்தி. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி சார், நம்ம ஈக்விட்டி மார்க்கெட்டில் தான் பண்ணணுங்கிறது நமக்கு ஒன்றும் பெரிய முக்கியமான வேலையாக இல்லை. கமோடிட்டி மார்க்கெட்டு அது குளோபல் நியூஸ்க்கு தகுந்த மாதிரி அதனுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரியும் அதனுடைய ஏற்ற இறக்கங்கள் இருக்கிற போது அந்த காரணிகளை நம்ம முறையாக தெரிந்திருந்தால் கமோடிட்டிலையும் வர்த்தகம் செய்யலாம். இது ஒரு பக்கம். இதெல்லாம் எனக்கு தெரியல, நாம் என்ன செய்கிறது அப்படின்னு பார்த்தோம்னாக்க நமக்குன்னு சில ட்ரெண்டு கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். பொதுவாகவே பார்த்திங்கனாக்கா பவர் ஆஃப் காம்பவுண்டிங் ரிச். நாம் தூங்குகிற போது கூட நம்மளுடைய முதலீடாக இருக்கட்டும் அல்லது நம்மளுடைய சம்பாதித்து சேமித்து வைத்துள்ள பணம் அதை எதுலையாவும் இன்வெஸ்ட் பண்ணி பணத்தை வைத்து பணம் சம்பாதிக்கக்கூடிய யுக்திகள் நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஒன்று. அப்போது அதுக்கு நமக்கு என்னங்க, டைம் இஸ் அவர் பெஸ்ட் ஃப்ரெண்டு ஃபார் இன்வெஸ்டிங். நமக்கு கால நேரம் அனுசரிக்கணும். இதற்கெல்லாம் ஒரு சேமிப்பு அப்படின்னாலே அந்த சேமிப்பு எதிலையாவது மூலதனம் முதலீடு செய்தால்தான் அது ஒரு நிறைவடையும். இது ஒரு பக்கம். அப்போது அந்த மணியை வச்சுட்டு இந்த மணியை வைத்து நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறது. கூடுமான வரையிலையும் கூடுதலாக பணத்தை சேர்த்தாமல் இருக்கும் பணத்தை வைத்து கொண்டு அதை பெருக்குவது என்பதும் ஒரு தனித்திறமை. இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேடிங் உங்களுக்கு சொல்லியிருக்கோம், சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். அந்த மார்க்கெட் ரிஸ்க் நம்ம தெரிந்து முறையாக கடைப்பிடித்தால் இந்த பங்கு சந்தையில் நுழைந்து நமக்கு சில காரணிகள் மற்றும் இண்டிகேட்டர்ஸ், டெக்னிக்கல், ஃபண்டமெண்டல்லாம் பார்த்து செய்கிறதுங்கிறது ஒரு ஆரோக்கியம். இதை நம்ம முறையாக தெரிந்துக்காமல் மற்றவங்க சொல்கிறாங்கட்டோ அல்லது அதில் செய்திகள் இருக்குது இதில் செய்திகள் இருக்குதுன்னு சொல்லி நம்ம செஞ்சோம்னாக்கா நம்மளுடைய முதலீடு இழப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால தான் சொல்கிறது, புரிதல் இல்லை என்றால் பெரிதல். ஓகே, சரி சார், இந்த வர்த்தகம்லாம் பண்ண முடியாது சார், நான் ஏதோ சரி என்னுடைய சேலரியில் ஒரு பகுதியாக நான் சேமிப்பு மாதிரி பண்ணுறேன், பண்ணலாம். அதுக்கு தான் உங்களுக்கெல்லாம் தெரியும், எஸ்ஐபி
ஆல்வேஸ் பெட்டர் தேன் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ட்ரேடிங். எஸ்ஐபியை நீங்களாகவே ஒரு பங்கை தேர்ந்தெடுத்து செய்வதும் ஒரு முறை. சரி, நமக்கு இந்த பங்குகளை பற்றி எதுவும் தெரியாது, நல்ல பங்குகள், வாலட்டிலிட்டி கொடுக்கக்கூடிய பங்குகள், மொமெண்டம் இருக்கக்கூடிய பங்குகள், நல்ல ஒரு லார்ஜ் கேப்பு, மிட் கேப்பு, ஸ்மால் கேப்பு, இதெல்லாம் நம்ம அனலிசி ஆராய்ந்து நம்ம பங்குகளை முதலீடு செய்ய தெரியவில்லை என்றால் நல்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸு நிறைய இருக்குங்க. அதில் ஒரு டைவர்சிஃபிகேட் அல்லது ஒரு ஜெனரிக் இது மாதிரியான பங்குகளில் பார்த்து நம்ம மாதமும் போடுறதுக்கான வாய்ப்புகள் இந்த பங்கு சந்தையில் இருக்குது. அது உங்களுடைய ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்லேயே போயிட்டு பார்த்தீங்கன்னாக்கா எல்லா வாய்ப்புகளும் கொடுத்துருக்கு. இது ஒரு எஸ்ஐபி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா என்ன மாதிரியான சம்பளத்தில் இருந்தால் எவ்வளவு சதவீதம் மற்றும் அதற்கு உண்டான தொகையை ஒரு தோராயமாக நான் சொல்கிறேன். 10,000 ரூபா சம்பளம் வந்ததுன்னா நீங்கள் எஸ்ஐபிங்கிறது 5%, அதாகப்பட்டது எஸ்ஐபி அமௌண்ட்டு 500 ரூபா. 25,000 சேலரியாக இருந்தால் எஸ்ஐபி பர்சன்டேஜ் 5% to 10%. அப்போது 1,250 ரூபாயிலிருந்து 2,500 ரூபா நீங்கள் மாதந்தோறும் சேமிக்க வேண்டும், முதலீடு செய்ய வேண்டும் எஸ்ஐபியில். அதே 50,000 உங்களுக்கு வருமானம் இருந்தால் உங்கள் வருமானத்தில் எஸ்ஐபி பர்சன்டேஜ் 15% to 18% அப்படிங்கிற போது 7,500 அல்லது அதிலிருந்து 9,000க்குள் நீங்கள் சேமிப்பு பழக வேண்டும். 75,000 ரூபா சம்பளம் இருக்குது, சேலரி வருது. அந்த சேலரி பேண்டில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் உங்களுடைய சேலரியில் 20% எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினாக்கா அதுக்கு மாதம் 15,000 ரூபா வீதம் செய்யலாம். 1,00,000 ரூபா சேலரி இருக்குன்னா நீங்கள் 25% மாதந்தோறும் 25,000 ரூபாய் முதலீடு செய்ய வேண்டும். 1,50,000 அப்படின்னா 25% to 30%, 37,500 to 45,000 சேமிப்பிக்க வேண்டும் என்பது ஒரு எஸ்ஐபி கால்குலேட்டர் பேஸ் பண்ணி எடுத்த விவரங்கள். சரி சார், நான் எஸ்ஐபி இப்படி நான் தோராயமாக போடுறேன், நல்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, அதுக்கான ஆலோசனை கேட்டு, நிதி ஆலோசனை கேட்டு நான் மரியாதை செய்கிறேங்கிறது இது ஒரு ரகம். சரி, இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா நமக்கு 8 டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க நம்ம சந்தையில். அவங்க யார்? 1 வேல்யூ இன்வெஸ்டர், நம்பர் 2 growth இன்வெஸ்டர், 3வது ட்ரேடர். ட்ரேடர்னா இன்ட்ராடேங்கிறதுக்காக சொல்லலை, ஸ்விங் ட்ரேடருக்காக சொல்ல, ஒரு ஷார்ட் டைமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க. ஒரு 3வது பொசிஷனல் ட்ரேடிங்னு கூட சொல்லலாம், அது ஒரு டைப் ஆஃப் ஒரு ஷார்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். அதுலேயும் உங்களுக்கு ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, இது ஒன்று. அடுத்தது ஸ்பெக்குலேட்டர், அடுத்தது டிவிடெண்ட்ஸ் இன்வெஸ்டர். டிவிடெண்ட் ஸ்டாக்கை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. அப்போ உங்களுக்கு வருடந்தோறும் டிவிடெண்ட் கொடுக்குற ஸ்டாக்கெலாம் இருக்கிறதா பார்த்து அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு இருக்கும். அடுத்தது மொமெண்டம் இன்வெஸ்டர், அடுத்தது மினிமம் வாலட்டிலிட்டி இன்வெஸ்டர், அதுக்கடுத்தது குவாலிட்டி இன்வெஸ்டர். இப்படி நம்ம பார்க்குற போது இத்தனை இன்வெஸ்டர்ஸ் டைப்பு இருக்குது. சரி, இப்போ டிவிடெண்ட் இன்வெஸ்டர்னு அந்த ஒரு தலைப்பை மட்டும் எடுத்து உங்களுக்கு ஒரு சின்ன விவரங்கள் சொல்கிறேன். வருஷத்தில் சில நிறுவனங்கள் அந்தந்த துறை சார்ந்த நிறுவனத்தினுடைய போர்டு மீட்டிங்ஸ்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதில் என்ன தீர்மானிக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய முடிவு எடுக்கும் அறிவிப்புக்கு தகுந்த மாதிரி டிவிடெண்ட்டு கொடுக்கறதுன்னு ஒன்று கடந்த கால நடைமுறையில் இருக்குது. இப்போ நான் சொல்லக்கூடிய ஸ்டாக்ஸ் எதுவும் பரிந்துரை அல்ல. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே டிவிடெண்ட்டு கண்டிப்பாக கொடுக்குமாங்கிற உத்தரவாதத்தையும் நான் இப்போ சொல்லலை. இது கடந்த காலத்தில் எடுக்கப்பட்ட ஒரு புள்ளி விவரங்கள் அடிப்படையில் நான் சொல்கிறேன். இது தொடர்ந்து வரும் மாதங்களிலும் அந்த போர்டு மீட்டிங்ஸ் நாட்களுக்கும் அது அறிவிக்கப்படக்கூடிய, தட் இஸ் எக்ஸ் டிவிடெண்ட் தேதின்னு சொல்கிறாங்க இல்லையா, கொஞ்சம் முன்ன பின்ன மாறுபடலாம். அப்படி நம்ம பார்க்குற போது வருடம் முழுவதும் கொடுக்கக்கூடிய மாத வாரியாக என்னென்ன ஸ்டாக்ஸுன்னு நான் இப்போ எனக்கு தெரிந்த நான் சேகரித்த விவரங்களை உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஜனவரி மாதம்னு பார்த்துட்டிங்கன்னா விப்ரோ, டிசிஎஸ், ஹெச்சிஎல், ஆஞ்சல் ஒன். பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னாக்கா ஓஎன்ஜிசி, ஐடிசி, எம்ஆர்எஃப், ஐடிஎஃப்சி, ஃபர்ஸ்ட் பேங்க்.
மார்ச் மாதம் எடுத்துட்டிங்கனாக்கா SAIL, CRISIL, SBI கார்டு. ஏப்ரல் மாதம் பார்த்தீங்கன்னாக்கா HCL Tech, நெஸ்லே, கிளென்மார்க், வேதாந்தா. ஜூன் மாதம் இன்ஃபோசிஸ், டாடா மோட்டார்ஸ், டாடா பவர், பஜாஜ் ஃபைனான்ஸ். ஜூலை மாதம் MRF, ஹிந்துஸ்தான் ஜிங்க், PFC, TCS. ஆகஸ்ட் மாதம் ஆயில் இந்தியா, கோல் இந்தியா, கேஸ்ட்ரால். அக்டோபர் நால்கோ, BPCL, ஹட்கோ, GNFC. நவம்பர் மாதம் HCL Tech, இன்ஃபோசிஸ், இந்தியன் ஆயில், TCS. டிசம்பர் மாதம் நால்கோ, HCS, PTC இந்தியா அண்டு வேதாந்தா. சில நிறுவனங்கள் வருடத்திற்கு 2 முறை கொடுப்பதும் உண்டு. அது ஃபைனல் டிவிடெண்டாகவும் ஒரே தரத்தில் கொடுக்கலாம், இல்லைன்னா ஸ்ப்ளிட் பண்ணி இன்டரிம் டிவிடெண்டாகவும் கொடுக்கலாம். அவங்களுடைய நிதி குழுமத்துக்கு எடுக்கக்கூடிய முடிவின் அடிப்படையில். அப்போ இந்த ஸ்டாக்ஸ் மட்டும்தான் டிவிடெண்ட் கொடுக்குமான்னு நீங்கள் திங்க் பண்ணுறதை விட, இது நம்ம ஓரளவுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசியில் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்மளுடைய ஃபினான்ஷியல் கேபிட்டலுக்கு இந்த மாதிரி கன்சர்வ் பண்ணி வச்சுட்டா வருஷந்தோறும் அந்தந்த டிவிடெண்ட்டு நமக்கு ஒரு கூடுதலான பண வருமானத்துக்கு வழியாக இருக்குங்கிற அடிப்படையில் நான் இதை சொல்கிறேன். அப்போ எல்லா ஸ்டாக்ஸுக்கும் டிவிடெண்ட் இருக்குது. அத்தனையும் பல ஆயிரக்கணக்கான ஸ்டாக் இருக்கிற போது இது எதுக்காக நம்ம ஃபில்டர் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இது மாதிரியெல்லாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு டிவிடெண்ட் இன்வெஸ்டர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வழிகாட்டலுக்காக சொல்லுகிறதே தவிர இது பரிந்துரை அல்ல. இது மாதிரியே மொமெண்டம் இன்வெஸ்டர், மினிமம் வாலட்டிலிட்டி ஸ்டாக்ஸ்லாம் ஒவ்வொன்றும் நம்ம அனலைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுவும் இப்போது நம்ம முதலீடு அப்படிங்கிற போது பார்த்திங்கனாக்கா, நம்ம ஹார்ட் ஏர்ன் மணியை 7 வகையாக முதலீடு செய்யறதுக்கான ஒரு வழிகாட்டல் இது. ஸ்டாக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல முறையாக ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணி, நல்ல ஒரு லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் இதை அனலைஸ் பண்ணி அந்த நிறுவனத்தினுடைய மற்ற சாராம்சங்கள்லாம் பார்த்து, அது டெக்னிக்கல் உட்பட எல்லாமே அலசி ஆராய்ந்து, நீங்கள் தொலைநோக்கு பார்வையிலும் சரி, குறுகிய கால பார்வையிலும் சரி, ஸ்டாக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 12% to 18%. அதேமாரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல சிறந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது. நிறைய கேட்டகரி இருக்குது உங்களுக்கு. அதில் பார்க்குற போது அதில் நீங்கள் 10 to 15 ஈக்விட்டி சார்ந்ததாகவும் 6% to 9% டெப்டாக இருக்கிற மாதிரியும் இருக்கணும். சரி, ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படின்னா 6% to 7%. இது லோ ரிஸ்க். PPFல பண்ணிங்கனாக்கா அதுக்கு 7.1% வட்டி வருகிறது. அது டேக்ஸ் ஃப்ரீக்காக அதை நம்ம கன்சிடர் பண்ணலாம். சரி, இதெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட் ஓரியண்டாகவே இருக்குது சார், நான் இதை விட்டுட்டு வேறு எதானா பண்ணலான்னா நீங்கள் ரியல் எஸ்டேட்டில் கூட யூ கேன் இன்வெஸ்ட். 8 to 12% அந்த CAGR வர மாதிரி லாங் டைமுக்கும் பண்ணலாம். கோல்டுன்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் 7 to 10% எதிர்பார்க்கலாம். அதை நம்ம சேஃப் ஹெவன்னு சொல்லுவோம். தங்கங்க ஏறிட்டு இருக்கே தவிர இறங்கினதாக வரலாற்றில் எந்த விதமான செய்தியில். சப்போஸ் 28,000 31,000 போகலாம், 31,000 திரும்பி 29,000 வருமே தவிர 24,000 வந்த மாதிரி புள்ளி விவரங்கள் எதுவும் எனக்கு கிடைக்கல. ஸோ தங்கம் எப்பவுமே ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரும்போது கொஞ்சம் இறங்கும், மறுபடியும் ஏறும். இப்படியே இறங்கி ஏறிக்கிட்டே ஓரளவுக்கு இன்றைக்கி நல்ல ஹை லெவலில் வந்திருக்கு. ஃபுல்லாக கிராஃப் பார்த்திங்கன்னா தெரியும், அப் ட்ரெண்ட்லேயே வந்திருக்கு. சரி, மீதி SIPயில் ஒரு 12% to 15% ஒரு டிசிப்ளின்டு க்ரோத் மேனரில் பண்ணணும். இது இந்த விஷயங்கள் இல்லாமல் நீங்கள் கையில் எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி 4 ஃபினான்ஷியல் பில்லர் நம்மளுடைய ஏர்னிங்ஸில் கிடைக்கக்கூடிய சேமிப்பில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா, எமர்ஜென்சி ஃபண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி இருக்குன்னு கேட்டால், உங்களுடைய சேலரியில் 3 மாதம் முதல் 6 மாதத்துக்கு உண்டான சேலரியை நீங்கள் அவசர தேவைக்காக இருப்பு வைத்திருக்க வேண்டும். அதேமாரி ஹெல்த் இன்சூரன்ஸு
நம்மளுடைய மருத்துவ செலவினங்களை கட்டுப்படுத்துறதுக்காகவும் பாதுகாக்கிறதுக்காகவும் கொடுக்கக்கூடியது ஹெல்த் இன்சூரன்ஸு. டேர்ம் இன்சூரன்ஸு நம்மளுடைய ஃபேமிலி ஃப்யூச்சர் அண்டு அவர் லைஃப், அதனால் வரக்கூடிய விளைவுகளுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடியது டேர்ம் இன்சூரன்ஸ். அதேமாதிரி எஸ்ஐபி இன் மியூச்சுவல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அந்த எஸ்ஐபி இன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மிட் கேப்பில் அண்டு தெரோமேட்டிக் ஃபண்ட்ஸில் எஸ்ஐபி பண்ணுறது என்பது ஒரு பாதுகாப்பான வழியாக இருக்கும். இப்போ பொதுவாக என்னுடைய கருத்து என்ன கேட்டிங்கனாக்கா, லைஃபு, ஹெல்த்து, வெல்த்து. நம்ம லைஃப் நல்லா இருக்கணும். லைஃப் நல்லா இருக்கிறதுக்கு நம்ம ஹெல்த்து நல்லா இருக்கணும். இந்த ஹெல்த்து நல்லா இருந்தால் தான் நம்ம வெல்த்தை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ லைஃப்பை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா நாம் அதுக்கு இன்சூரன்ஸு, டேர்ம் டெபாசிட்ஸ், அதுலேயும் உங்களுக்கு பண்ணுற போது பொதுவாகவே வெறும் இன்சூரன்ஸ் நோக்கத்துக்கு இல்லாமல் பல சலுகைகளுடன் கூடிய ரிஸ்க்குக்காகவும் மற்றும் ஒரு முதலீட்டை பெருக்கக்கூடியதாகவும் இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்டட் இன்சூரன்ஸாக நம்ம சர்ச் பண்ணி செலக்ட் பண்ணுறதுக்கு நிறையா இருக்குது. அதே மாதிரி எமர்ஜென்சி ஃபண்டை நீங்கள் சாலிடாக வச்சுக்கணும். எஸ்ஐபிங்கிறது தவறாமல் நம்ம சிறு துளி பெருவெள்ளம் மாதிரி நாம் சேமிப்பு வைப்பது என்பது நம்மளுடைய சந்தோஷமாக வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டல். எதிர்வரும் காலத்தில் பணி ஓய்வுக்கு பின்பு நாம் கொஞ்சம் சௌரியமாக இருக்கணும்னா இந்த மாதிரியான முறைகளெல்லாம் கடைபிடித்தால் எதிர்காலத்திற்கு பயனுள்ளதாக இருக்கும். முன்னதாக நான் மேற்கண்ட தகவல் எல்லாம் ஆய்வுகள் மூலமாக இருக்கக்கூடிய டேட்டாஸை வச்சு தான் ஒரு தொலைநோக்கு பார்வையில் சொல்லியிருக்கேன். இதில் நீங்கள் முடிவெடுக்கிறது உங்களுடைய சொந்த முடிவாகவும் அல்லது உங்களோட நிதி ஆலோசகரையும் கேட்டு நீங்கள் இதை முடிவெடுக்கணும். நான் இதில் எதையுமே குறிப்பிட்டு பரிந்துரை செய்யப்படவில்லை என்பது என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.